முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதற்காக அமெரிக்கா செல்கிறார் என்பதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். 3வது முறையாக இந்திய பிரதமராக பதவியேற்ற பின் மோடி முதல் முறையாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள தேரடி தெருவில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எல் முருகன், 3வது முறையாக மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு நடைபெறும் இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஓசூர் விமான நிலைய அறிவிப்பு குறித்து பேசிய அவர், பெங்களூரு விமான நிலையம் அருகில் இருக்கும் போது ஓசூர் விமான நிலையம் சாத்தியமா என்பதை சிந்திக்க வேண்டும் என்றார். முதலமைச்சரின் அமெரிக்க பயணம் குறித்து பேசிய அவர், முதலமைச்சர் ஏற்கனவே ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றது என்ன ஆனது என்று தெரியவில்லை எனவும், அந்த பயணத்தில் எவ்வளவு முதலீடு வந்தது என்பதை இன்னும் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை எனவும் கூறினார். மேலும் முதலமைச்சர் அமெரிக்கா எதற்காக செல்கிறார் என்பதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கள்ளச்சாராய உயிரிழப்பு வழக்கு விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தொடர்ந்து தமிழக பாஜக வலியுறுத்தி வருகிறது எனவும், இந்த சம்பவத்திற்கு திமுக அரசுதான் பொறுப்பு எனவும் எல் முருகன் கூறியுள்ளார். ஸ்பெயினில் போயிட்டு எவ்வளோ முதலீடுகள் கொண்டு வந்தாங்கன்றது வெளிப்படையாக இன்னும் அறிவிக்கல. அதுக்கு முன்னாடி போன ட்ரிப்பினுடைய முதலீடுகள் இன்னும் ஒன்றும் வந்து சேரல. இங்கிருந்து பல நிறுவனங்கள் இவங்க வந்த பிறகு மூடிட்டு வெளிநாடுகளுக்கு போனது தான் நடந்திருக்கிறது. இது அமெரிக்காவுக்கு அவர் எதற்காக போகிறார் என்பது வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும்.